சிக்கனா விடுவோமா நம்ம? இங்கே இந்த ஃப்ரெண்டு வரேன்னாங்க, சரி அவங்கள மீட் பண்ணிட்டு அப்படியே. ஃப்ரெண்டா ஃப்ரெண்டியா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இவங்க வந்து கோயில் குளத்துக்கு வந்துடுறாங்க. ஏதாவது ஒரு பொண்ணு கிடைக்குமா, கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆக்சுவலி இப்போ நம்ம கடை வந்து எங்கே இருக்குது? கடை தான் உள்ளே இருக்குண்ணா. உள்ளே இருக்குண்ணா. உள்ளே இருக்குது. கரெக்டான ஆன்சர். ஃப்ரம் गोपलन मतलब क्या होता है? இல்லை ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது, அவருக்கு தமிழ் தெரியாது, எங்கள் 2 பேருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. லெட்ஸ் வைப். मैं यूपी से हूँ, उत्तर प्रदेश. ஹாய் எல்லாருக்குமே வணக்கம், நான் உங்கள் விஜய் ஏகே. ஸோ நம்ம எப்பயுமே வந்து மதுரையை சுற்றி என்னென்ன இருக்குன்ற மாதிரி தான் வீடியோ பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி என்னென்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன கடைக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அங்கே திருப்புங்க. கோயிலுக்குள்ளே பிரசாதம் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேங்க. கோயிலுக்கு வெளியில் பிரசாதம் வாங்க போகிறோம். என்ன இருக்குன்னு கேட்போமா? அக்கா ஹலோ இல்லைக்கா, ஹலோ இல்லைக்கா, கேமராமேன் லட்டு. ஓகே, ஆக்சுவலி உங்கள்கிட்ட வந்து அப்பம் இருக்குது, முறுக்கு இருக்குது, லட்டு இருக்குது, என்ன தெரிகிறது? வடை இருக்குது. ரைட், ஓகே. ஸோ இதில் வந்து எனக்கு வந்து அக்கா ஒரு அப்பம் கொடுங்க, ஒரு லட்டு கொடுங்க. ஹாய்க்கா, உங்கள் பேர்? அதான் சும்மா இப்படி கிட்டே வாங்க, அப்போ தான் சவுண்டு கேட்கும். நல்லா இருக்கீங்களா? என்ன இருக்குது நம்மகிட்ட? லட்டு, அப்பம், முறுக்கு, வடை, புளியோதரை. ஆஹா, உள்ளுக்குள்ள கோயிலில் இருக்கிறது எல்லாமே இங்கே கிடைக்கும் பிரசாதம். கோயிலோட கடை தான் இது. கோயிலோட கடை தான். ஓகே, இதில் எதுக்கு ரொம்ப நிறைய டேஸ்ட்டாக இருக்கும்? அப்பம் அப்போ கரெக்டாக ஸ்பெஷல். புளியோதரை ஸ்பெஷல். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல். ஓகே, கரெக்டாக நான் மனசில் நினச்சது அப்படியே சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து கோயில் பிரசாதம்னாலே புளியோதரை தான் ஃபஸ்ட்டு தோணும். எந்த கோயில் போனாலும் கூச்சமே இல்லாமல் புளியோதரை வாங்கி சாப்பிட்ருவேன். ஸோ அதுக்கு தொட்டுக்க ஸ்நாக்ஸாக என்ன வாங்கி சாப்பிடுன்னு கேட்டிங்கன்னா அப்பம். ஏன்னா புளியோதரை சாப்பிட்ட பிறகு ஒரு இனிப்பாக சாப்பிடணும்ல. ஸோ அப்பம் வாங்கி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கடையில் வந்து இந்த அப்பம் புளியோதரை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து ஒரு அப்பம் ஒரு லட்டு ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா லட்டு வந்து என்னோடய ஃபேவரட். ஓகேவா? இதுதான் அந்த ஃபேவரட்டான அப்பம். என்னடா பாதியை காணமேன்னு பார்க்குறீங்களா? வழக்கம் போல தாங்க, இந்த வாங்கி வெளியில் எடுக்கிறதுக்குள்ளே கேமராமேன் பாதியை பிச்சு தின்னுட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம ட்ரை பண்ணுவோம். வேறு லெவலில் இருக்குங்க. அவங்களுக்கும் பிடிக்கும்னா கீழே இந்த அப்பத்தை போட்டு உங்கள் பேரை போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? வாங்க அடுத்து என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் ஏரியாக்குள்ளே. ஆக்சுவலி இப்போ நம்ம யார் கூட நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ரொம்ப நல்ல பையன் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. தம்பி வந்து ஏற்கனவே நம்ம ஷோவில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாப்புல. நானும் யதார்த்தமாக வரும்போது யதார்த்தமாக சிக்கிட்டாப்புல. ஸோ சிக்கினா விடுவோமா நம்ம? ஆகிட்ட அப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. சரி, ஓகே. இங்கே என்னடா பண்ணுற நீ? இங்கே இந்த ஃப்ரெண்டு வரேன்னாங்க, சரி அவங்கள மீட் பண்ணிட்டு அப்படியே. ஃப்ரெண்டா ஃப்ரெண்டியா? வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஃப்ரெண்டி அப்படி மனசில் பட்டதை ஓப்பனாக சொல்லிடுவாங்க, அதாங்க அவன்கிட்ட பிடிச்சதே. இங்கே என்னடா பண்ண போகிறீங்க? இல்லை அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்களாம், சரி என்ன பார்க்கணுன்னாங்க, சரி அப்படின்னு பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு அப்படி கிளம்பலான்ட்டு. பரவாயில்லைங்க. இப்போலாம் வந்து மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு கோயில் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா பசங்கள்லாம் பொண்ணு தேட ஆரம்பிச்சாங்க, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நினச்சிங்கன்னா, இவங்க வந்து கோயில் குளத்துக்கு வந்துடுறாங்க. ஏதாவது ஒரு பொண்ணு கிடைக்குமா, கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற நிலைமைக்கு ஆகி போச்சு. 90s கிட்டாரா நீ? இல்லை 2K தான். 2K இந்த நிலமை வந்துக்கிட்டு இருக்குன்னா அப்போ 90s நமக்குலாம் என்ன நிலமைன்றத பார்த்துக்கங்க. புரிஞ்சுக்கோங்க, அம்பிடுத்தியா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போகிற போக்கில் யாரென்னா மீட் பண்ணுறோமோ அவங்ககிட்டையும் நிறையா விஷயங்கள்லாம் கேட்போம், என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். நிறையா பேர் பேசவே மாட்டாங்க, வெக்கப்படுவாங்க. ஸோ பட் இருந்தாலும் அவங்க வெக்கத்தை உடச்சி பேச வச்சுருவான். விடுங்க, வாங்க. பையா, நேம் என்ன? நேம் ஆஷிக். ஆர்சித். திருவிழா வரப்போதே. என்ன திருவிழா? திருவிழா, மதுரை திருவிழா, மதுரை திருவிழா, சித்திரை திருவிழா, தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியாதா? ஃபெஸ்டிவல் வரப்போதில்ல? ஃபெஸ்டிவல் அந்த நீ மதுரையில் வந்து இதெல்லாம் விற்கிறேல, ஃபெஸ்டிவல் வரப்போது தெரியும்ல? அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா தெரியாது. नेम क्या है? नजमुल. नजमुल. नजमुल
யூ ஆர் ஃப்ரம் गोपलन मतलब क्या होता है? இல்லை ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது, அவருக்கு தமிழ் தெரியாது, எங்கள் 2 பேருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. ஓகேவா? ஆமாம், இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியாதுல்ல? इंग्लिश कम आती है, बहुत कम. इंग्लिश यू नो इंग्लिश? नहीं, इंग्लिश नहीं है, हिंदी आती है. हिंदी आते हैं, तमिल ओके, इंग्लिश आते हैं. இது என்ன சால் எவ்வளோ? साल 50 रुपए. 50 ரூபா. தரமாக தமிழ் பேசுகிறாப்புலங்க. 50 रुपए. ஆகா, ரைட். ஒரு பீஸ் 50 ரூபா. எவ்வளோ வருஷமாக விற்கிறீங்க? 50 रुपए. இயர்ஸ் யுவர் சேல்ஸ் ஹவு many years? सेल हो जाती है 4 years. 4 years அவர் வந்து சால் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. बिजनेस होती है. बिजनेस. ओके, नाइस, थैंक यू. मैं आपकी वीडियो से लाइक करूंगा. நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. லைக் करो. मैं आपकी वीडियो सारी लाइक करूंगा जितनी. लेट्स वाइब. मैं यूपी से हूँ, उत्तर प्रदेश. அதாவது நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தெற்கு கோபுரம் வாசலில் நிற்கிறோம். ஸோ ஏரியா வந்து எப்போயுமே ஒரு மாதிரி கலக்கலாக வளவலான்னு ஒரு மாதிரி கலகலப்பாகவே இருக்குது. நம்ம வந்திருக்க டைம் தான் அந்த என்ன சொல்ல சன்னதியை திறக்கிற டைம்னு நினைக்கிறேன். வரிசையில் வந்து ஏகப்பட்ட பேர் நிற்கிறாங்க. அந்த கியூவையும் போய் காட்டுவோம் எப்படி இருக்குன்னு. இன்னொன்று வந்து மெயினாக இந்த இடத்துல வந்து இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க. இந்த கடையில் வந்து நான் சைல்டுஹுட்லேருந்து இப்போ வரைக்கும் போய் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீங்கள் வாங்க, நம்மளும் போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணலாம். என்னென்ன இருக்குது ஐஸ்கிரீம்? 10 ரூபா. ஆமாண்ணே, ஒன்று கொடுக்கணே. வெண்ணிலா வேணுமா ஸ்ட்ராபெரி வேணுமா? வெண்ணிலா. ஓகே, 2 மிக்ஸ் பண்ணி வாங்குவோமா? ஓகே, 2 மிக்ஸ் பண்ணி கொடுங்கண்ணே. ஐயா வணக்கங்கய்யா, உங்கள் பேர்? மனோகர். ஐயா நீங்கள் எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கீங்க? இங்கே ஒரு 10-20 வருஷமாக இருக்கு. 20 வருஷமாக இந்த ஏரியாவில் இருக்கீங்க. ஓகே, இந்த தெற்கு சித்திரை வீதி சைடு வந்துட்டோம்னா என்னென்ன கிடைக்குங்கய்யா கோயிலுக்கிட்ட அனைத்து பொருளுமே வாங்கலாம். அதான் பெண்களுக்கு அழகு சாதன பொருட்கள் எல்லாமே வாங்கலாம். மேற்கொண்டு ஃபேமஸாக வந்து எங்கள் ஜூஸ் கடை, ஜூஸு 10 ரூபாய்க்கு ஐஸ்கிரீமு, பாப்கார்ன், இதெல்லாம் ரொம்ப சலிவாக கிடைக்கும். வேறு இங்கே வர டூரிஸ்ட் மக்கள் வராங்களே வெளியூர்லேருந்து, அவங்களாம் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன கேட்பாங்க? அதிகமாக ஜூஸு, டீ, காஃபி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப லைக்கில் வருவோம். மேற்கொண்டு ஜேர்தண்டா, மதுரையில் வந்து ஜேர்தண்டா, மதுரை ஃபேமஸ் ஜேர்தண்டா, அது நம்ம கடையில் ஃபேமஸாக இருக்குது. நல்லா சாப்பிடுவாங்க. இது எல்லாமே கேட்பாங்க. ஆனால் இன்னொன்று முக்கியமானது ஒன்று உங்ககிட்ட கேட்பாங்க, கோயில் எத்தனை மணிக்கு திறப்பாங்க? எஸ், ஆமாம் அதிகமாக கேட்குறது தானே? ஆமாம், கோயில் எப்போ எத்தனை மணி வரைக்கும் திறந்துருக்கும், என்ன ஏதுன்னு நிலவரம் கேட்பாங்க. கேட்குறவங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுவீங்களா? கரெக்டாக நம்ம பாஷை தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும், இல்லாட்டா தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி கேட்டுங்க. பாஷை தெரியலனா கொஞ்சம் கஷ்டம். ஓகே. ஹாய். Hello. Your good name? Giles. Laura. Hi. Say hi. Hello. You're from London. London. Yes. Okay, actually இவங்க வந்து லண்டன்லேருந்து வந்திருக்காங்க மதுரையை வந்து விசிட் பண்ணுறதுக்காண்டி. So how is it Madurai? It's an amazing, energetic, busy, beautiful city. Then you like your favorite place in Madurai? Here. Yes. In the temple. Yeah, correct. Yeah. Nice. Yeah. You'll take out the food. Food has been excellent so far. We've come from Chennai, and it's interesting going through the different places and the different flavors in each place. இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை யார்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? So then Madurai is a different. Yeah, very different. Yeah. There's much more activity. It's good. It's very young. Which activities? I don't know. Everybody's busy. Busy. Yeah. Everybody's doing something. Thank you. Thank you very much. Okay. Nice to meet Bye. you. Cheers. Thank you very much. நான் கொஸ்டின் கேட்டேன், என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன சொன்னாங்கன்னு நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க அடுத்து போகலாம். ஹாய்டா. ஹாய். அழகான பேர் என்ன? சபரி. ஓகே, சூப்பர். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வேலை பார்க்குறேன் இங்கே புக் கடையில். வேலை பார்க்குறீங்க. உங்கள்கிட்ட என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குது? ஸ்கூல் புக் மட்டும்தான். இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரையும் இருக்குது. காலேஜ் புக் வந்து பிஎம்சி அந்த புக்கு அது இருக்குது. அவ்வளோதான். ஆக்சுவலி இப்போ நம்ம கடை வந்து எங்கே இருக்குது? கடை தான் உள்ளே இருக்குண்ணா. புரியல. உள்ளே இருக்குண்ணா. உள்ளே இருக்குது. கரெக்டான ஆன்சர். டேய், இது எந்த ஏரியாடா? இதான் மதுரை சிம்மக்கல். ஓகேடா, சூப்பரா. ரைட். ஆக்சுவலி நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட இருக்க புது மண்டபம்னு சொல்லுவாங்கள்ல,
புது மண்டபம்ன்ற பேர்லேயே புது மண்டபம் இருக்குங்க. ஏன்னா பழைய மண்டபத்தை மாற்றி புது மண்டபம் ஆக்கிட்டாங்க. ஸோ ஓவரால் நம்மளோட டூர் வந்து இத்துடன் நிறைவடைகிறது. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, புது மண்டபத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. புது மண்டபத்துக்குள்ளே போன எண்ணமே வந்து பெண்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இருக்குது. அதை தாண்டி சாமி சிலைகள், அந்த சாமி அலங்காரத்துக்கு தேவையான எல்லா பொருளுமே வச்சுருக்காங்க. ஸோ இதை தாண்டி கொடை வந்து திருவிழா கொடைகள் பார்த்தோன்னே எனக்கு திருவிழா ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா திருவிழாவும் வரப்போகுது, அதுக்காக நம்ம மதுரை மக்கள் வந்து தயாராகிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை விற்கிறதுக்கும் தயாராகிட்டாங்க, வாங்குறதுக்கும் தயாராகிட்டாங்க. திருவிழா வந்து நம்ம வைப் பண்ண போகிறோம், காத்துருங்க. அதே மாதிரி நம்ம இந்த கோயிலை சுற்றி வந்தீங்கன்னா செம ஒரு வைபாக இருக்குங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, ஒரு காமாக இருக்குங்க. சீரியஸ்லி இந்த பக்கம் நடந்து போகும்போது வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. உள்ளே வந்துட்டீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் வந்து ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. சைனிங் ஆஃப். ஏகே. பாய்.